இந்த அஞ்சலி உண்மையிலேயே ரொம்ப பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிறது எல்லாமே இந்த அஞ்சலிக்கு சாதகமா இருந்துட்டுருக்கு. அதாவது இலக்கியாவ இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டா. அதே மாதிரி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ காப்பாத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நம்ம கார்த்திகையும், கௌதமியும் பிரிக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இவளுக்கு ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நம்ம நெனச்சது எல்லாமே சூப்பரா நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட் வரைக்கும் போக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இலக்கியாவ இனிமே காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் ரொம்பவே மன வேதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் கூட ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நெனச்ச கௌதம்க்கு எப்படி நம்ம இலக்கியாவ காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திங்கிங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. கடைசியில இப்போ இந்த கோர்ட்டோட நேரத்த வந்து பார்த்தீங்கன்னா வீணடிச்சதுக்காகவும், அதே மாதிரி அஞ்சலி கர்ப்பமே இல்லாம அவ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொய் சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினாலயும் இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது கௌதம் நீங்க என்ன காப்பாத்துருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாரி ஒரு பக்கம் நெனச்சிட்டு இருந்தாலும், அந்த அஞ்சலிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா, அதாவது அவ கர்ப்பமாவே இல்லாம இவ்ளோ பெரிய பிளான பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கிட்ட எவ்வளவோ பேசணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கும் நம்ம கௌதம்க்கும் குடுத்து வைக்கல. கௌதம் கிட்ட பேசுறதுக்கு இலக்கியாவுக்கும் குடுத்து வைக்கல. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வீட்ல வேற வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகளா ஓடிட்டுருக்கு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே கைமீறி போயிட்டுருக்கும்போது, நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி தான் நம்ம ஜானகியும் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் கிட்ட சொன்னா, கார்த்திக்கு நம்புறதா, நம்பாம இருக்கிறதா ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா, எவிடன்ஸ் எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு அகைன்ஸ்டாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால, அவரும் நம்புறத வந்து நம்மளும் தப்பு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, அவரு நம்பி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த அஞ்சலி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ்வளோதான்டா நான் இலக்கியாவோட கதைய முடிக்க போறேன்டா, அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு. ஆனா, இந்த இடத்துல கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸையே நம்ம கௌதம் சப்மிட் பண்றாரு. அப்படி என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல. அதையும் தாண்டி அவளால இப்போ இல்ல, எப்பவுமே கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் தான். அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. நம்ம ஜானகி. ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் தான் இந்த மாரி தான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அஞ்சலி கர்ப்பமாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிட்ட இருந்து சொல்லி, அதுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்ல போய் தேடி பார்க்கும்போது, கடைசியில இந்த அஞ்சலி பத்திரமா வச்சிருக்கா. அவளால வந்து கர்ப்பமே ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்ட, அந்த ஒரு ரிப்போர்ட்ட கொண்டு போய் தான் ஜட்ஜ் முன்னாடி குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய எவிடன்ஸ இந்த அஞ்சலிக்கு அகைன்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது அஞ்சலி வந்து நேரா அந்த இவங்க பூக்கடைக்கு பக்கத்துல இருக்க அந்த இளநீ கடைக்கு போயிட்டு, இந்த மாரி தான் சொல்லணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்த குடுத்தது. இந்த எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா ஸ்ட்ராங்காவே இருக்கு. அத காட்டி தான் அந்த அஞ்சலியோட முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க. "நீ எல்லாம் ஒரு பொம்பளையாம்மா? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாவே இல்லாம இவ்ளோ பெரிய கேஸ இங்க கொண்டு வந்து, இந்த கேஸ வந்து பார்த்தீங்கன்னா, முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவ்ளோ போராடிட்டு இருக்க நீ" அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.